வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அன்பிற்கினிய ஜீரோ ஃபில்மாய்ஸ் துணையாக உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஷாருக்கான் அவர்கள் நடித்து ராஜ்குமார் ஹிரானி இயக்கத்தில் இன்றைக்கி தேட்டரில் வெளியாக இருக்க படம் தான் டங்கி. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. சரி, இந்த படத்தோட கதை என்னங்கிறத முதல்ல பார்ப்போம். அதாவது இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, இது ஒரு உண்மை சம்பவத்தில் அன்றாடம் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை வந்து சாய்ஸ் பண்ணி வந்து ராஜ்குமார் ஹிரானி எடுத்திருக்காரு. இப்போ கதை என்னங்கிறது பார்க்கும்போது பார்த்தோம்னா வந்து கதையின் நாயகன் ஷாருக்கான் அவர் பார்த்தீங்கன்னா மிலிட்ரியிலேருந்து பஞ்சாபுக்கு வராரு. அப்போ அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து டாப்ஸி மொத்தம் இன்னும் அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்க. அவங்களுடைய லட்சியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து லண்டனில் போய் வந்து சம்பாரிச்சு பெருசாக செட்டில் ஆகணும், தன்னோட ஃபேமிலி எப்போல்லாம் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து சில விஷயங்களில் வந்து செயல்பட்டு வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து லண்டனுக்கு போகிறதுக்கு விசா ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து டாப்ஸியோட விஷயமும் வந்து ஷாருக்கானுக்கு தெரியுது. டாப்ஸியை வந்து ரொம்ப பிடிக்கிறது ஷாருக்கானுக்கு. அப்போ வந்து ஷாருக்கான் இதுக்கான முயற்சியில் இறங்குறாரு. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒரு சில முயற்சிகள்லாம் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா விசா ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ விசா கிடைக்கல, அப்போ என்ன தான் செய்யலாம், வேறு வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி அந்த வழியில் இறங்கி போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனாங்களா இல்லையா, அங்கே போனதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை என்னாச்சுங்கிறது தான் இந்த டங்கி படத்தோட மீதி கதை. இந்த படம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு உண்மை சம்பவத்தை எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து இந்த படத்தை வந்து ஒரு ஒரு எமோஷ்னல் படமாகவும் ஒரு பக்கம் வந்து ஒரு காமெடி படமாகவும் தான் ராஜ்குமார் ஹிரானி கொடுத்துருக்காரு. ஏன்னா ராஜ்குமார் ஹிரானி படம் எப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனல் கனெக்ஷனும் இருக்கும், ஒரு பக்கம் வந்து காமெடி இருக்கும். இதில் வந்து 2மே வந்து கலந்து கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். அவருடைய விஷயத்தில் வந்து இதை ரொம்ப நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். வந்து கதையும் சரி ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லி அந்த சொல்ல வந்த கதையை டைரெக்டாக சொல்லியிருக்காரு. கதை எங்கேயும் விளக்காமல் வந்து நேரடியாக வந்து சொல்லிட்டாரு. நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்ல போகும்போது கொஞ்சம் அழுத்தமான கதைகளை சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தில் தான் இந்த படம் வந்து ஜெயிக்குதா ஜெயிக்கலையாங்கிற ஒரு விஷயத்தோடு இருக்குது. அப்படிப்பட்ட விஷயங்களில் வந்து இந்த படத்தை வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு மூவியாக வந்து கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த படத்தில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஷோலே வந்து பார்த்திங்கன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம சொல்லக்கூடிய ஆள் ஷாருக்கான் தான். ஷாருக்கான் தான் சும்மா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். சும்மா வந்து போயிட்டு நிற்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்த ஜவான் பதான் படத்தில் வந்து ஒரு கமர்ஷியல்லாம் கிடையாது. சும்மா எங்கே காமெடி இருக்கும், எங்கே எமோஷன் இருக்குங்கிறது அந்த 2யுமே அடித்து தூக்கிட்டு போயிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து காமெடி சீக்வன்ஸ் போய்கிட்டே இருக்கும். வந்து எந்த இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எமோஷனலான விஷயமா வேறு ஒரு விஷயம் எங்கேயுமே வராது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எமோஷனல் விஷயத்தை கனெக்ட் கொண்டு பண்ணியிருப்பார். அந்த மாதிரி விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு இன்டர்வியூ போன இடத்துலலாம் வந்து அவர் வந்து டெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசுவார். அதெல்லாம் சரியான காமெடி பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் எமோஷனல் சீக்வன்ஸு 4 இடத்துல பண்ணியிருப்பார். தன்னோட ஒன்றா வர விரும்பின ஒருத்தர் வந்து ஒரு சூசைட் பண்ணி இறந்ததுக்கப்புறம் அவரோட இறந்த நேரத்தில் இப்போ ஒரு சீன் பேசி அழுவார். அப்படி ஒரு சீன் இருக்குது, அதுலேயும் நல்லா பண்ணியிருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிளைமேக்ஸ் சீனில் வந்து ஒரு சீனில் வந்து டாப்ஸியோட பேசி வந்து நீ இன்னும் திருமணம் செய்யலையா அப்படின்னு சொல்லி டாப்ஸி கேட்கும்போது அதில் ஒரு சீன் சொல்லி பேசி அப்படியே ரொம்ப எமோஷனலாக பேசுவார். அந்த சீனாக இருக்கும் சரி. அப்புறம் வந்து லண்டனில் கோர்ட்டில் வச்சு ஒரு பேசுகிற ஒரு டயலாக் வந்து சீன் இருக்கும், அதுக்கு ரொம்ப சூப்பராகவே பண்ணி இந்த மாதிரி எக்கச்சக்கமான சீக்வன்ஸ் வந்து டயலாக் சூப்பராகவே பண்ணியிருப்பார் பெர்ஃபார்மன்ஸ். அப்படிப்பட்ட அளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஷாருக்கானுக்கு சும்மா தெறிக்க விடுற பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா வந்து ஷாருக்கான படம் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தது. ஏன்னா வந்து கல் ககுனாகோ அப்புறம் வீர் ஜாரா இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டான எமோஷனலான படங்களுக்கு அப்புறம் தான் இந்த படம் வந்து வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இதில் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப்ஸியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். டாப்ஸி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாஸான ஒரு ஆக்டர் தெரியும். இல்லை காமெடி சீக்வன்ஸும் ஒரு பக்கம் தெறிக்க விட்டுருப்பாப்புல. ஒரு சில சீன்லாம் எமோஷனலான விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் காமெடி தான் சும்மா பண்ணி விட்டுருப்பாப்புல. அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அந்த கிளாஸில் நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து அந்த இதுக்கு இன்டர்வியூ போகிறது, அதாவது வந்து லண்டனோட இன்டர்வியூ இடத்துல வந்து வேலைக்காரங்க வைப்பாங்க. அதில் நடக்கக்கூடிய விஷயம் காமெடி இதெல்லாம் செமையான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. ரொம்ப அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் வர ஒவ்வொரு எமோஷனல் சீக்வன்ஸ் இதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வந்து நல்லாவே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ட் ரோலில் ஒருத்தர் நடிச்சிருக்காரு வந்து அது விக்கி கவுஸு. அவரும் ரொம்ப சூப்பராகவே ஒரு பெர்ஃபார்மன்ஸு நல்ல ஒரு இன்டென்ஸான ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாரு. நீட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2 கேரக்டரில் ஒரு முக்கியமாக ட்ராவலாக ஒருத்தர் சிங்கி கேரக்டர், இன்னொருத்தர் ஒரு கேரக்டர். 2 கேரக்டரும் காமெடியில் சும்மா திரிக்க விட்டுருப்பாங்க. ஃபஸ்ட்டில் இருந்து எண்டு வரைக்கும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் சும்மா அள்ளு விட்டுற மாதிரி பண்ணியிருப்பாப்புல. அந்த கிளாஸில் நடக்கிற விஷயம்,
அதே மாதிரி வந்து லண்டன் தூதரகத்தில் இன்டர்வியூ நடக்கக்கூடிய விஷயம், இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அவங்க 2 பேரோட காம்போ சூப்பராக இருக்கும். ரொம்ப எமோஷனலான சீக்வன்ஸும் வந்து இன்னொருத்தருக்கு கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல கேமரா ஓரளவுக்கு வந்து நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து பிரீத்தமோட மியூசிக், பேக்ரவுண்ட் இன்னொருத்தர் பண்ணியிருந்தார். அவருடைய பேக்ரவுண்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். கேமரா ஒர்க் வந்து ரொம்ப ஆகா ஓகோன்னு சொல்ல முடியாது. ஒரு சில இடங்கள்ல நல்லாவே இருந்துச்சு. குறிப்பா வந்து அந்த ஹில்ஸ் ஏரியா காமிச்சது, லண்டன காமிச்சது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்ப இந்த படத்துல எதுவும் பிரச்சனை இல்லைங்கிற பிரச்சனைகள் இருக்கு இந்த படத்துல. அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு என்னன்னா வந்து ராஜ்குமார் ஹிரானி படங்கள்ல எப்பயுமே வந்து ஒரு இன்டென்ஸான ஒரு ஃபோக்கஸான ஒரு ஸ்டோரி இருக்கும். ரொம்ப அழுத்தமா இருக்கும். பட் அது வந்து இதுல மிஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெயின் கோர் கதைக்கு வர்றதுக்கு இது வந்து நம்ம வந்து இன்ட்ரோல் வரைக்கும் உட்கார வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பொறுமைய வந்து கொண்டு வந்துருது. அப்படிப்பட்ட விஷயம் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வர அந்த எமோஷனல் மேக்கிங் இருந்தாலுமே, பட் ஆனா வந்து கதையோட ட்ராவல் ஆகும்போது அந்த மேக்கிங் வந்து அன்மெச்சூரா இருக்கு நெறைய இடங்கள்ல. அது கல்ஃப்ல நடக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம், வந்து லண்டன்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு சாதாரண விஷயமா வந்து கடந்து போற மாரி தான் இருக்கே தவிர, ஒரு இன்டென்ஸான பெர்ஃபார்மன்ஸ் இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாரி விஷயங்களும் இதுல இருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பா வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துல வந்து எக்கச்சக்கமான லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு. ரொம்ப கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்கள் நிறையங்கள் இருக்கவே சொல்லலாம். அதே மாரி வந்து எடிட்டிங் இந்த படத்துல வந்து எவ்வளவோ ஸ்கோப் இருந்துச்சு கட் பண்றதுக்கு. அதெல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து அவரே கட் பண்றதுனால இந்த படத்த வந்து அப்படியே வச்சுட்டாரோ என்னமோ தெரியல. வந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேல அந்த கட் பண்ற சீக்வென்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும், செகண்ட் ஹாஃப்லயும். படம் 2 1/2 மணி நேரத்துக்கு மேல ஓடுது. அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு அயற்சி குடுக்குற மாரி ஒரு ஃபீல் ஏற்படுது. அதுவும் சொல்லப்போனா வந்து இந்த மாரி கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா, இது உண்மையிலேயே நடந்த கதை. இது வந்து கிளைமாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 140 நாடுகள்ல வந்து பாஸ்போர்ட்டு, விசா எதுவும் கிடைக்காத குறிப்பா வந்து விசா மட்டும் கிடைக்காத நாடுகள் இருக்கு. எத்தனை லட்சம் பேர் இமிகிரேஷன் ஆகி வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து இந்த மாரி பயணங்கள் போய்க்கிட்டு இருக்காங்க வந்து அகதிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போர்ட்ரேட் பண்ண விஷயமா இருக்கும். இத வந்து நீட்டாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மாரி விஷயங்களும் இருக்கு. இந்த படத்துல அடல்ட் கன்டென்ட்னா எதுவுமே இல்ல. கண்டிப்பா நீங்க எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு டிஸ்னா ஒன் டைம் வாட்ச் மூவி தான். பார்க்கலாம். நீங்க கண்டிப்பா போய் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே.